ஹாய்டா, வெல்கம் டு மொச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஹீ இஸ் மை சீக்ரெட் லவ். இந்த ஸ்டோரியோட ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி நம்ம லில்லியோட பர்த்டே. நான் இது ஒரு அர்ஜென்ட் வீடியோவை தான் ரெடி பண்ணுறேன், ஏன்னா எனக்கு டைமே கிடைச்ச டைமில் இதை ரெடி பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒன்ஸ் அகெயின் நான் அவளுக்காக விஷ் பண்ணிக்கிறேன்டா. நீங்களும் மறக்காமல் அவளுக்கு கமெண்ட் பாக்ஸில் விஷ் பண்ணிடுங்க. பேபி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ இந்த ஹாப்பினஸ் எல்லாமே உனக்கே வந்து சேரணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் 2 இயர்ஸாக உண்மையாலுமே நான் ரொம்ப மனசார எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு, அது சீக்ரெட்டாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸ்க்கு மொத்தமும் நீ மட்டும்தான் ரீசன். இந்த ஹாப்பினஸை என் லைஃப்பில் கொடுத்தது நீ தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நீ என் லைஃப்க்கு வருவ, நம்ம இவ்வளோ வந்து பாண்டிங்கில் ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உன்னை நேரில் பார்க்க முடியல. பட் நான் இப்போ உனக்கு விஷ் பண்ணுறேன். ஐ ஹோப் என்னோட அடுத்த விஷ் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நேரில் மீட் பண்ணுறதா இருக்கும். காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னோட லைஃப்பில் எப்போவுமே நீ எந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே போல்டாக ஹேண்டில் பண்ணி எப்போவுமே உன்னோட ஹாப்பினஸ்ஸை சின்ன சின்ன விஷயத்தில் தேடி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பேபி, நம்மளோட பாண்டிங் இதுக்கப்புறமும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அது ஒன்று மட்டும்தான் நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு எப்படி விஷ் பண்ணுறதுனே தெரியல. ஐ ஹோப் உனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்னால் ரெடி பண்ண முடியலைன்னுட்டு. ஆனாலும் என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஸோ என்னோடய டைம் எடுத்து நான் உனக்காக பண்ணுறேன். ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா எல்லா ஐடியாஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவே நிறைய நிற்கிது. ஸோ நீ சொல்லிட்ட என்கிட்ட ஷேர் பண்ணது இல்லாமல் புதுசாக போடணும்னு. அதனால் நான் புதுசாக யோசித்து போடுறேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணு, சரியா? வாங்கடா ஸ்டோரி உள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே சியோல் சிட்டியில் இருக்க நம்பர் 2 பிஸ்னஸ் மேன் ஜியான் ஜங்குக்கோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ஸோ அவரோட ஆஃபீஸில் தான் பிளாக் கலர் சூட்டில் அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்திருக்காங்க நம்ம ஜங்குக்கு. அது ஒரு மார்னிங் டைம். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு அவர் அப்படியே அவரோட லிஃப்ட்க்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ அவரோட லிஃப்டில் ஆல்ரெடி வந்து அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு எல்லாருக்கும் லைட்டாக ஒரு விஷ், அவங்க பண்ணுற விஷக்கு மட்டும் ஹெட்டை நாட் பண்ணுறாரு. பட் அவர் வந்து ஸ்மைல் பண்ணல. அவரோட கேரக்டர் அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி கோல்டு, அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் பேசிட மாட்டார். தாட் என்னென்னா எல்லாருமே அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்ட் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வேலை கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு ஸோ அந்த லிஃப்டில் ஜிக்கியோட பேக் சைடில் ஒரு பர்சன் நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி அவர் ஹார்ட்டில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சுக்கிறாங்க. அவர் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு டை வேர் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டு இன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கார். அவர் அப்படியே ஹார்ட்டில் லைட்டாக ஒரு மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு காம் டவுன், அச்சோ வந்துட்டாரா பாஸ், இவரை பார்த்தா மட்டும் நீ ஏன் தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறியோ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட ப்ரீத்தை லாங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லிஃப்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்க ஜிக்கியோட சேர்த்து. ஜேகேக்கு பேக் சைடில் ஒரு பர்சனுக்கு பேக் சைடில் ஜிம்மன் இருக்காங்க. பட் ஜேகேயோட அந்த சென்ட்டோட ஸ்மெல் அதெல்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவர் ஜிக்கியோட அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக அப்படி இருக்காங்க. ஸோ இப்போ அந்த லிஃப்ட் வந்து 5th ஃப்ளோர் ரீச் ஆகுது ஜிக்கியோட ஆஃபீஸ். ஸோ அந்த ஃப்ளோரில் தான் நம்ம ஜிமினை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜிக்கியோட டீமில் ஜிக்கியோட கேபினுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜிமின் இருப்பாங்க. ஆனால் ஜிமின் அந்த ஒர்க் அங்கே ஆஃபீஸில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டீமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு மெம்பர், ஓகேவா? ஸோ
அவங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். ஸோ ஷேர்ஸை பற்றி அது அப்புறமா அவங்களோட இன்வெஸ்டிங் அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தான் கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஷேர்ஸோட ரேட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம ஜிமினோட டீம். ஸோ ஜிமினோட டீமில் ஜிமின் ஒரு நார்மல் ஸ்டாஃப். ஆனால் அவருக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 இயர்ஸாக ஜேகேவை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேவை பார்க்கணுன்றதுக்காக இது வரைக்குமே அவர் ஆஃபீஸில் லீவ் போட்டதே கிடையாது. ஸோ ஜிமினுக்கு ஜேகேனா அவ்வளோ இஷ்டம். ஆனால் ஜேகேக்கு ஜிமின் ஒரு பர்சனாக ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத தவிர்த்து அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து எதுவுமே பேசினது கிடையாது. அப்பப்போ இந்த லிஃப்டில் பார்க்கும்போது விஷ் பண்ணுறது, ஸோ போகும்போது எங்கேயாச்சும் ஆஃபீஸில் பார்க்கும்போது விஷ் பண்ணுறது, அதை தவிர்த்து அவர் ஜிமினை வந்து அவ்வளோவா நோட் பண்ணது கிடையாது. பட் ஜிமின் அப்படி கிடையாது. ஜேகேக்காக அவரை வந்து தூரத்தில் இருந்து அந்த ஆஃபீஸோட கேபினுக்கு வெளியிலேருந்து அவரை பார்க்குறதுக்காகவே அவரோட கேபினை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேக்கு அவுட் சைடில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் ஜிமினுக்கு உள்ளே இருக்க நம்ம ஜேகேவை அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வழியாக பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும். அடிக்கடி அவரோட கேபினுக்கு போயிட்டு ஏதாச்சும் திங்ஸ் எடுக்கிறன்ற பேரில் அவரை போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த டைமில் வந்து ஜேகே எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு கால் பேசிவிட்டு அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதனால் ஜிமின் அவர் கவனித்தது கிடையாது. ஜேகேயோட மேனேஜர் as usual நம்ம கிம் தான். ஸோ அவருக்கு வந்து ஜிமினை நல்லாவே தெரியும். ஸோ அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஜிமன் இந்த மாதிரி ஜேகே மேலே ஃபாலோ ஆகியிருக்காரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்போவுமே அவர் பார்க்கும்போதெல்லாம் ஜிமன் ஜேகேவோட கேபினை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவர் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத வரைக்கும் அவர் அதை வந்து இன்டர்ஃபியூ பண்ண விரும்பலை. ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஆஃபீஸில் நிறைய பேர் ஜேகே மேலே வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஜேகே யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேசினது கிடையாது. ஒரு கேர்ள்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசினது கிடையாது. அவருக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான், அது நம்ம யோங்கி தான். ஸோ அவர் வந்து மென் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. அண்ட் யோங்கி தான் அவரோட பிரதர் மாதிரி, ஆனால் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ணி பேசுவார். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஜிமின் அவரோட கேபினுக்கு வந்து உட்காடுறாங்க. ஜேகேவோட கேபினில் ஒரு 1 hour கழிச்சு பயங்கர ஷவுட்டிங்காக இருக்குது. கிம் செம்மையாக திட்டிகிட்ருக்காங்க. ஜிமின் அப்போ தான் ஹெடப் பண்ணி பார்க்குறாங்க ஜேகேவோட கேபினை. கிம் செம்மையாக திட்டு வாங்கிட்டுருக்கா. கிம்முக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே அவர் கையில் இருக்க ஃபைலை தூக்கி அப்படியே கிம்மோட ஃபேஸ்லேயே விட்டு எறிகிறா. அவ்வளோ ஷவுட் பண்ணிகிட்ருக்கா. என்ன நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிம்மை பிடிச்சி கத்திகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க கிம், இந்த ஆஃபீஸில் இதை கவனிக்கிறத விட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கு. சார் எல்லாமே நம்ம டீம் சொன்ன இன்ஃபர்மேஷன் படியாக தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்களோட அந்த டீமை வந்து உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினோட டீமில் மொத்தமே 4 members, 2 girl 2 boy. ஸோ அதில் ஜிமினும் ஒருத்தன். ஸோ அப்படியே போகிறாங்க 4 பேரும். ஜிமின் நர்வஸ் ஆகிட்டு போகிறா. என்னாச்சு ஜிகே மார்னிங்கே எவ்வளோ டென்ஷனாக இருக்காரு என்னன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப நர்வஸ் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நிற்கும்போதே ஜிகே ஐஸ் அப்படியே எல்லாரையும் மறைக்குது. ஸோ ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெட்டை டவுன் பண்ணிடுறான் ஜிகே பார்க்கும்போது. இந்த சைடு ஜிகே செம்மையாக கத்துறா. அவன் டேபிளில் இருக்க ஃபைலை ஒரு மாதிரி அப்படியே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க மேலே பறக்க விட்டுட்ருக்கா. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, நம்ம இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில். ஸோ நம்மளோட ஷேர்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணி அதை பர்ஃபெக்டாக இன்க்ரீஸ் லெவலில் வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய டீமில் இவ்வளோ ஒர்க் கொடுத்து உங்களை நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு சின்ன பாயிண்ட் கூட நம்மளுடைய ஷேர்ஸோட டீட்டெயில்ஸை குறைச்சிரும். ஸோ நம்ம ஷேர்ஸை மெயின் பண்ணி தான் நிறைய இன்வெஸ்டிங் பிஸ்னஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட கம்பெனி நம்பர் 2ல் இருக்குது. ஸோ நம்மளை நம்பி நிறைய நியூ பிஸ்னஸான கம்பெனிஸ்லாம் நம்மளோட ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 dayலேயே 5% கிட்ட நம்மளோட ஷேர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சால், நம்மளோட ஷேர் வேல்யூ குறைஞ்சிதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ லாஸ் தெரியுமா எனக்கு, இவ்வளோ க்ரோஸ் லாஸ் ஆகுது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக
நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு பர்ஃபெக்ஷன் ரொம்பவே முக்கியம். இந்த மிஸ்டேக்கை யார் பண்ணாலும் சரி, இந்த டீமுக்கு தான் பனிஷ்மெண்ட். எனக்கு தெரியாது, இன்னும் வித்தின் 1 day தான் உங்களுக்கு டைம். இந்த 5% டிக்ரீஸ் ஆன இந்த ஷேர்ஸ்க்கு என்ன பேக்ரவுண்டில் என்ன ப்ராப்ளம், அண்ட் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக என்னோடய ஷேர்ஸ் இந்த விட அதிகமான இன்வெஸ்டில் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சார் அது 1 dayல எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டீமோட ஹெட் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இது, யார் இந்த கோடிங்கை போட்டது, இவ்வளோ மிஸ்டேக், இவ்வளோ பாயிண்ட், இந்த பாயிண்டில் வந்து மிஸ்டேக்கால் எனக்கு இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்துட்டு, இது சிமன் நீ தானே லாஸ்ட் டைமாக இந்த கோடிங்கை செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாங்க. ஜிம்மன் அப்போ தான் ஹெட் அப் பண்ணுறாங்க. ஜிக்கோட ஆங்கிரி ஐஸ், ஜிம்மன் அப்படியே நர்வஸ் ஆகுறான். ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. அது வந்து சார், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் செக் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன ஒர்க்கை தான் பண்ணேன், நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ணல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன தெரியல, நீ இருக்கிறது நம்ம 2 பிஸ்னஸ் மேனோட கம்பெனியில். ஒரு சின்ன பாயிண்டில் மிஸ்டேக் இருந்தாலும் 1க்கு 10 வாட்டி அதை செக் பண்ணிவிட்டு பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? வாயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க. சார் எங்களோட டீம் தான், பேர் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி 2 இயர்ஸாக என்னோடய டீமில் தான் இருக்கான், நல்லாவே ஒர்க் பண்ணுவான். ஸோ அவன் மேலே மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 4 பேரை வந்து அப்படியே அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிம்மனும் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். ஜிகேவோட ஐஸ் இன்னமும் ஆங்கராக தான் இருக்குது. ஜிம்மனை பார்க்குறான். இங்கே பாரு ஜிம்மன், நான் உன்னை பார்த்துருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். என்னோடய ஆஃபீஸில் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள தவிர மிச்சம் யாரையும் நான் இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ பெரிய மிஸ்டேக்குக்கு நீ தான் இங்கே ரீசனாக இருந்திருக்க. உனக்கு மணியோட வேல்யூ தெரியுமா? எவ்வளோ க்ரோஸ் இங்கே வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு. உன்னோட சேல்ரியை நான் 1 year சேல்ரியை பிடிச்சா கூட என்னால் உன்னோட சேல்ரியிலேருந்து ஒரு 2% கூட எனக்கு என்னோடய லாஸை வந்து கம்பேர் பண்ண முடியாது. நீ என்ன நினச்சிட்ருக்க? ஒரு ஸ்டாஃபாக இருந்திருக்க, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ ஒர்க் பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பயங்கரமாக கண்ணாப்பிடான்னு கத்திட்டுருக்காரு. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே ஜிம்மனே பார்க்குறாங்க. சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர் சொல்ல, ஷட் அப், இது எல்லாத்துக்கும் நீங்கள் 4 பேரும் தான் காரணம். அண்ட் இவன் இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சார் அவன் இது வரைக்கும் மிஸ்டேக் பண்ணதில்லை, பட் இந்த வாட்டி மிஸ்டேக் எதிரில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி அப்பாலஜிக்கல் கேட்டுட்ருக்காங்க. இங்கே கண்ணு முன்னாடி யாருமே நிற்கக்கூடாது, இங்கேருந்து போங்க, லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு கண்டிப்பாக இந்த டீமே மொத்தமாக நான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாரையும் அனுப்பிடுறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி ஜேகேவே நிமிந்து பார்க்குறாங்க. அவர் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்து கேபினுக்கு வெளியே 2 பர்சன் வந்து நிற்கிறாங்க. உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நிமிந்து பார்க்க, அது நம்ம யோங்கி தான், யோங்கியோட அசிஸ்டன்ட் ஜிம்மன். அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரும் உள்ளே வர்றதுக்காக நின்றுட்டுருக்க. இந்த சைட் ஜிகே அப்படியே அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அவரோட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கிறதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த டீம் கிட்ட கொடுத்துட்ருக்க. ஒருத்தராக வெளியே போயிட்டுருக்காங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு. அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாஷ்ரூம் பக்கமாக போகிறாரு. இந்த சைடு அந்த மேனேஜரும் ஸோ டீம் ஹெட்டும் பார்க்குறாங்க. ஜிம்மனை ரொம்ப ஹாஷாகவே பேசிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பு நடந்ததே இல்லை, யார் பண்ண மிஸ்டேக்காக இருக்கும், யாரோ பண்ண மிஸ்டேக்கை தேவையில்லாமல் நம்ம இவ்வளோ வந்து அவர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. பாஸ் இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அவங்க டீமோட அவங்க கீழே ஒர்க் பண்ணுற டீம் எல்லோரும் யார், என்ன இன்ஃபர்மேஷன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எப்படி இது டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து வாஷ்ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸே பார்த்துட்டு அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே ஐஸை வைப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு
நம்ம யோங்கிதா அப்படியே உள்ளே வராங்க. ஹயாங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விஷ் பண்ணிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன மார்னிங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது, என்னாச்சு? ஆமாம் என்னாச்சு ஜேகே? ஒன் டேயில் எப்படி உன்னோட ஷேர்ஸ் இவ்வளோ டிக்ரீஸ் ஆகியிருக்கு, என்ன ப்ராப்ளம்? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ இருக்க மாட்டே அப்படி சொல்லிட்டு அவரும் அதை பற்றி பேசவும் ஜேகே இன்னும் ஆங்கர் ஆகிறாரு. இந்த சைடு நம்ம தேதாம் ஜேகே நம்ம யோகியோட அசிஸ்டன்ட் பாஸ் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். ஓகே கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி தான் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கிம்மோ வெளியே போயிட்டாரு. ஸோ நம்ம யோங்கி தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. தெரியல, எங்களோட இந்த டீம் தான் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோ ஒரு பையன் அவன் பேர் சம்திங் ஜெமன், அவன் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ காட், இவங்களை நம்பிட்டு நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை யோங்கி. உனக்கே தெரியும்ல என்னோட பிஸ்னஸை நான் நம்பர் ஒன்னில் கொண்டு போகிறதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த கிம் நம்ஜூன் பொசிஷனை நான் அடையாமல் விட மாட்டேன். நானும் 3 இயர்ஸாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னால் என்னோடய கம்பெனியை அவனோட ஈக்குவலாக கொண்டு வர முடியல. இப்போதும் என் ஷேர்ஸ் அவனோட ஷேர்ஸ் கம்பெனிக்கு ஈக்குவலாக வருதுன்னு நினச்ச இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெயினாக எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எப்படி பேசிகிட்ருக்கேன். என்னடா சொல்கிற? நம்ஜுன் அவன் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் தான், நம்பர் 1ல் தான் இருக்கான். ஆனால் இவ்வளோ சீப்பான ஒர்க்லாம் பண்ணுவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல. உனக்கு தெரியாது யோங்கி, 3 இயர்ஸாக நான் வந்து அவனுக்கு வின் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனால் என்னால் ஒரு இன்ச் கூட அவனோட பொசிஷனுக்கு ஈக்குவலாக நான் வந்து வரவே முடியலை. ஆனால் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கு. நான் ஒத்தால் எவ்வளோ சமாளிச்சிட்ருக்கேன்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்ல. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு, நானும் உனக்கு கூட கொலாபரேட் பண்ணுறேன்றேன். நீ தான் வேணாம், இல்லை நான் ஒண்டியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல. இல்லை, நம்பர் 1 இந்த சிஓலே வந்து சேருவேன். எங்கள் அப்பாவோட அந்த லாஸ்ட் ட்ரீமை கண்டிப்பாக நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அது நான் ஒருத்தனாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. சரிடா, சரி ஓகே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, யார் என்ன பண்ணாங்களோ தேவையில்லாமல் அவங்கள வந்து ஏன் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ நாள் உன் டீம் நல்லா தான் உனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க உனக்கு லாயலாக தான் இருக்காங்க. நீ தேவையில்லாத இந்த மாதிரி பண்ணுறது அவங்களோட மனசை ஹர்ட் பண்ணும்ல. நீயா ஜிக்கு இப்படி பண்ணுற? நீ யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேதானே அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா எனக்கு எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல யாங் அப்படின்னு சொல்ல. தெரியும் ஜேகே, முதல்ல நீ கூல் ஆகு. நீ ரொம்ப பிஸ்னஸ்ன்னு உன்னோட ஹெல்த்தை கூட பார்த்துக்காம ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டுருக்க. முதல்ல உன் ஹெல்த்தை பாரு. நீ எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்ருக்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. மேரேஜா? வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டுருக்கு. ஏண்டா, உனக்கும் தான் டைம், உனக்கும் தான் ஏஜ் ஆகுது. இன்னும் 2 monthஸில் எனக்கே இங்கே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஹயா, அதுக்குள்ளே ஓகே பண்ணிட்டீங்களா என்ன? இப்போ தானே எங்கேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும் யோசிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு நான் எப்படியேவா இருந்துட முடியும் அப்படின்னு சொல்ல. உங்களை மாதிரி யாரை கொடுத்து வைக்கல ஹயாங். உங்களோட மேனேஜரையே நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, அவனை கூடவே வச்சுருக்கீங்க, எங்கே போனாலும் உங்கள் கூட தான் இருக்கா. பத்தாவதுக்கு லிவிங்கில் வேறு இதில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. செம்ம ஹாப்பி தான் போல் உங்கள் லைஃபு. ஆனால் நான் எதிர்பார்க்கல, என்னை விட கோல்டான ஆள் நீங்கள். ஆனால் உங்களோட மேனேஜர்கிட்ட மட்டும் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஜங்கு லவ்னு வந்துட்டா அப்படி தான் ஜங்கு. நம்ம எவ்வளோதான் கோல்டாக இருந்தாலும் அவங்களுக்காக கரைஞ்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த லவ் டயலாக்லாம் என்னால் கேட்க முடியல ஹயா. கண்டிப்பாக நீ ஒரு நாள் மாறுவேன் ஜங்கோ, உன்னோட ட்ரூ லவ் உனக்கு தெரிய வரும்போது அப்படின்னு சொல்ல. வாய்ப்பே கிடையாது. என்னெல்லாம் யாருக்கோ பிடிக்கும்? ஏன் உன் பின்னாடி நிறைய பேர் சுற்றுறாங்களே, பிடிக்காமலாம் சுற்றுறாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனோட டாட்டர்ஸ்லாம் உன்கிட்ட வந்து விழுறாங்க. நீ தான் யாரையும் ஓகே பண்ண மாட்ற அப்படின்னு சொல்ல. சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட மணி தான் முக்கியமாக இருக்குது, நான் அவங்களுக்கு முக்கியமாக இல்லையே அப்படின்னு சொல்ல. இந்த மணி மேலெலாம் ஆசைப்படாமல் உன்னை மட்டுமே ட்ரூவாக லவ் பண்ணிவிட்டு உனக்காகவே ஒரு சொல் கண்டிப்பாக வரும்டா. அப்போ தெரியும், அப்போது யாருக்கு தெரியும், நீ கூட என்னை விட ரொம்பவே சாஃப்டாக மாறலாம் உன் லவ்வுக்காக அப்படின்னு சொல்ல. வாய்ப்பே கிடையாது, யாருக்காகவும் என்னை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கு. மேபி பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணுறேன் உன்னோட லைஃப் பார்ட்னருக்காக அப்படின்னு சொல்ல. யோ விஷ் கண்டிப்பாக
பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. ஸோ இந்த சைடு ஜிமின் வாஷ்ரூமில் ரொம்பவே க்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வரி ஆகிட்டுருக்கான். என்ன சொல்லனே தெரியல, ஒரு மாதிரி அவரோட ஃபேஸில் ஒரு சேட் ஸ்மைலு. இந்த சைடு அந்த வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தயாங் தான் அப்படியே உள்ளே உள்ளே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்க. ஜிம்மனோட ஷோல்டரில் கை வைக்க ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ பார்க்கும்போது அவனோட ஐஸெல்லாம் ரெட்டிஷாக இருக்க. தயாங் அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க. தயாங் நீ என்ன பண்ணுறீங்க, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, நான் யோங்கி கூட வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ சரி நீ போ, உன்னோட பாஸ் தேட போகிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்ல. ஆடாக இருக்கும்போது என்னால் எப்படி என் பாஸ் கிட்டே போக முடியும், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன், என்னாச்சு என் மார்னிங்கே ஜங்கு கொண்டு திட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க. ஏதோ மிஸ்டேக்காக ஆயிடுச்சா, அது நான் பண்ணதால தான் மிஸ்டேக்கா, ஸோ அதனால் எனக்கு மணியோட வேல்யூ தெரியல, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டான் அப்படின்னு. அவன் ஒரு முட்டாள், அவனை விட பெரிய முட்டாள் நீதாச்சுமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்ல. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இவன் என்னடா உன்னை அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 இயர்ஸாக இவன்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தெரியும்ல நீ யாருன்னு, நீ இங்கே எதுக்காக வந்திருக்க, நாங்கள் உன்னை எதுக்காக இங்கே அனுப்பியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே அவனுக்காக இல்லை, அவனுக்கு உன்னை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, உன்னை பற்றி எந்த கேரும் இல்லை, உன்னை நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நிமிந்து பார்க்காத அவனுக்கு உருகி 2 வருஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் ஏகதி, இவன் ஆஃபீஸ் ஏகதின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன். நீ இங்கே வந்து ஒர்க் பண்ணணுன்னு உன் தலையெழுத்தில் இருக்கா என்ன ஜிமன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. தேவையில்லாததெல்லாம் பேசாத. எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் என்னை திட்டினது கூட கோவம் இல்லை தெரியுமா, ஏன் சொல்ல, இந்த 2 இயர்ஸாக அவன் என்னை பார்த்துருக்கானா, அவனுக்கு என் ஃபேஸ் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக மட்டும்தான் அவனுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன். ஆனால் இப்போ இன்றைக்கி அவன் என்னை ஃபோக்கஸ் பண்ணி என் ஃபேஸை பார்த்து அவன் என்ன ஹர்ஷாக பேசினாலும் என் காதில் அந்த வார்த்தைகள் விழவே இல்லை. என்னை பார்த்து அவன் பேசுறது மட்டும்தான் விழுது. என்ன அவன் ஒரு வார்த்தை திட்டி பேசி அது கூட போதுமே, என் காதல் வெற்றி பெற்ற சந்தோஷம் கொள்ளுமே. வயசில் இருக்க அந்த ஆங்கரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆளுக்கு வந்துடுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவனை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டேன், நான் ஏன் இவ்வளோ மேடாக இருக்கேன்னு எனக்கே தெரியல தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கிட்ட தான் ஜிமன் ஒரு மாதிரி அவர் ஐஸை வைப் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம தயாங் தான், லூஸாடா நீங்கள் இருக்க, ஆனால் நீ யாரோட சன், நீ எப்படிப்பட்டவன், உனக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, மணியை பற்றி அவன் பேசுகிறான், அவன்கிட்ட இருக்கிறத விட 3 மடங்கு வேல்யூவான மணி உன்கிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கான எல்லா பேக்ரவுண்டையும் தூக்கி போட்டுட்டு 2 இயர்ஸாக நீ எங்கே இருக்க, நீ யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாயாக வந்து அவன்கிட்ட இருக்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன் அவன் உன்னை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. நீ இவ்வளோ செய்யணும்னு அவசியமாடா, உன்னோட லவ்வுக்கு ஒரு அளவே கிடையாதா. நான் கூட தான் லவ் பண்ணேன், எனக்கு என்னோட லவ் வந்து அவர்கிட்டேருந்து கிடச்சிது. இவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அவர் கூட இருந்து அவரோட கேரக்டர் எனக்கு தெரியும், ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணேன். ஸோ நாங்கள் 2 பேரும் எங்கேஜ் ஆனோம், ஸோ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். எங்களோட லவ்வில் வந்து 2 சைடும் அந்த 2 பேருக்கும் லவ்வுக்கான வேல்யூ இருக்குது. ஆனால் நீ பண்ணுற லவ்வில் உன் பக்கம் மட்டும்தான் லவ் இருக்குது, அவனுக்கு நீ ஒரு பர்சனாகவே தெரியல. அப்போ எப்படி ஜிமன் நீ அவனுக்காக விட்டுட்டு 2 இயர்ஸாக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்ல. இந்த சைடு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு தோணுது. அவன் இவ்வளோதான் ஹர்ஷாக பேசினாலும், இவ்வளோதான் அவன் இப்படி எல்லார்கிட்டேயும் இருந்துட்டாலும் அவன் ஹார்ட் ரொம்ப பியூர் தெரியுமா. அவன் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். அவனோட கேரக்டரே டிஃப்ரெண்ட். ஆஃபீஸில் இருக்க மாதிரி அவன் வீட்டில் இருந்ததே கிடையாது. எனக்கு அவன் கூட இருந்து அவனை பக்கத்தில் இருந்து நீ எப்படி யோங்கி கூட எங்கே அப்படியே அவர் கூடவே உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவரை டேக் கேர் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கும் அவன் கூட அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவன் என்னை ஒரு செகண்ட் ஒரு விஷ் பண்ணுறதுக்கு நிமிர்ந்து என்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் எப்போ நடக்குமோன்னு தெரியல, பட் ஐ ஹோப் அதுவும் ஒரு நாள் என்னோடய ட்ரீமாக வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இவனோட ஷேர்ஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்ததுக்கு ரீசன் யாருன்னு
போய் பார்க்கணும், முதல்ல அந்த டீட்டெயில்ஸை எனக்காக கேதர் பண்ணி கொடு அண்டு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மன் தான் அப்படியே அவரோட மொபைல் பேக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு அவரோட செகண்ட் சிம்மை வந்து அன்லாக் பண்ணுறாங்க. அன்லாக் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன் அந்த சைட்லேருந்து ரொம்ப பரபரப்பாக அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கால் வந்ததுமே அடுத்த செகண்டே அவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 செகண்ட் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அவர் கால் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லு ஜிம்மன் அப்படின்னு சொல்லி, ஹலோ நம்ஜுனையா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லு ஜிம்மன் என்ன கால் பண்ணியிருக்க திடீர்னுட்டு அப்படின்னு சொல்ல, உங்களோட ஆஃபீஸில் இருந்து நம்ம என்னோட ஜேகேக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்ல, இல்லை அவனோட ஷேர்ஸ் 5% 1 டேயில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, இதுக்கான ரீசன் உங்கள் கம்பெனியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், ஹயாங் இது ஜஸ்ட் ஒரு டவுட் தான், கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜிம்மன் இருந்தாலும் நீ அவனுக்காக என்னையே இப்படி சந்தேகப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. ஹயாங் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கேட்டேன், நான் நம்புகிறேன் அது உங்கள் சைட்லேருந்து வந்திருக்காதுன்னு. பட் நீங்களும் எனக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நைட்குள்ளே எனக்கு அந்த பர்சன்ஸ் யார், அவனோட ஷேர்ஸோட டீட்டெயில்ஸை அவனோட ஷேர்ஸோட வேல்யூவை இந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், புரியுதில்ல அப்படின்னு சொல்ல, ஓகே நான் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன் என்னோடய டீமை வச்சு. அண்ட் ஜிம்மன் எப்படி தாண்டா இருக்க, வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கணுன்ற ஐடியாவே கிடையாதா, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, உனக்காக இங்கே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கம்பெனி உனக்காக எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் நீங்கள் உன்னோட ஹெட்டை கூட காட்ட மாட்டேங்கிற, ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிட்டு அவனையே வாட்ச் பண்ணிவிட்டு அவன் ஆஃபீஸே கிதின்னு உட்காந்துட்ருக்கு, இங்கே உனக்காக நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். வர்றேன் ஹயாங், கண்டிப்பாக நான் ஜூன் வருவேன், அண்ட் அங்கிளை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்பா மேலே செம்ம கடுப்பில் இருக்கார், அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் ஜூன் அவரை வந்து பார்க்குறேன், நான் அவர் நேரில் வந்து பார்த்தேன்னா அவர் கண்டிப்பாக என் மேலே கோவப்பட மாட்டார். அண்ட் மிஸ்யூ அப்படின்னு சொல்ல, மிஸ்யூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் காலை வைக்கிறாங்க. ஸோ இந்த சைட் தயாங் தான், டேய் பார்த்தல அவங்களும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு, 2 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் நீ போயிட்டு நம்ம அங்கிள் ஜூனை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, போகணும்டா கண்டிப்பாக போகணும், அவர் என்ன சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருன்னு எனக்கும் தெரியும், ஆனாலும் எனக்கு இவனை விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு மனசே இல்லை, முட்டாள் மாரி பேசாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் தான் கோவப்படுறாங்க. சரி வா, அங்கே அவங்க பேசிட்டு முடிச்சிருக்க போகிறாங்க, அப்புறம் தேவையில்லாமல் சந்தேகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை ஒரு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. இது சைடு நம்ம யோங்கியும் ஜேகே கிட்டே பேசிவிட்டு யோங்கி ஜேகே 2 பேருமே கேபினை விட்டு வெளியே வர, ஜிம்மனோ தயாங்கோ அப்படியே வெளியே வராங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே அவர் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு வெளியே வர, நம்ம ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. தயாங்கோ ஜிம்மன் பக்கத்தில் இருக்கிறது ஜிம்மன் அப்படியே ஃபேஸை டல் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு யோங்கி தான், ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹயாங் லன்ச் டைம் தான் நானும் வரேன், நம்ம பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம், ரொம்ப நாள் ஆச்சில் மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு நம்ம தேயாங் தான், யோங்கி ஜிம்மனை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல, இந்த சைடு யோங்கி தான் நம்ம ஜேகேவை பார்க்குறேன். நோ ப்ராப்ளம் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, ஆமாம் யோங்கி ஜிம்மன் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கேட்க, அவனா படித்த காலேஜ் மேட்ஸ் தான். ஸோ அவன் ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு தான் வந்தான், பட்டு நான் தான் இங்கே வந்து உனக்கு அனுப்பி வச்சேன், அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டு, உனக்கு தேவைப்படும், நீ தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பர்சன் இல்லையா, அதனால தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உன் கம்பெனியை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், அதனால தான் அவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவர் வந்து ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவருக்கு எதுவுமே தெரியாது, ஜிம்மன் அங்கே வந்து சேர்ந்து 2 இயர்ஸ் ஆகுது, ஜிம்மனோட ஃபேஸை அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டார். அப்போ தான் ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனை வந்து லைட்டாக ஹெட் அப் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க, வேறு எந்த பேச்சும் பேசலை. இங்கே இவங்க 4 பேரும் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. தேயாங் ஜிம்மன் பக்கத்தில் தான் இருக்காங்க, இவங்க வந்து ஜேகே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 4 பேருமே ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம யோங்கியும் நம்மளோட தேயாங்கும் அவங்களோட காரில் ஏறு, ஜிம்மன் அப்படியே நம்ம தேயாங்க்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு நம்ம யோங்கிக்கு விஷ் பண்ணுறாங்க, போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம யோங்கி சொல்கிறாங்க, ஜிம்மன்
நீ ஓகேவா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொல்ல. எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்ல. நீ என்ன பாஸ்ன்னு கூப்பிடணுன்னு எந்த அவசியமும் இல்லை சிமன் அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ ஹயாங். அப்புறம் எங்களோட மேரேஜ் ஜோன் நடக்க போகுது, கண்டிப்பாக நீ தான் எங்களுக்கு கூட இருந்து பார்த்துக்கணும், தெரியும்ல, தயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். ஸோ அவனோட பக்கத்தில் இருக்க மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ தான் வரணும், புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கே போயிட்டு ஒரு கேஷுவல் நார்மல் ஹக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறான். ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்குது ஜிமனுக்கு. யோங்கி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தேங்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஜேகேவோட கம்பெனிக்கு ஈக்குவல் தான் நம்ம யோங்கியோட கம்பெனி. ஆனால் அவர் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து ரியல் எஸ்டேட் சைட்டில், இந்த சைடு நம்ம ஜேகே வந்து ஷேர் மார்க்கெட்டிங். ஸோ அவர் அப்படியே பார்க்குறாங்க. இவ்வளோ அவனுக்கு சைட்டில் வேல்யூ இருக்குது, ஆனாலும் அவன் அந்த விஷயத்தை எதையுமே கேர் பண்ணல. அவன் நினச்சானா இந்த ஆஃபீஸில் இருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போய் அவன் அவங்களுக்குள்ளேயே அவங்களோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலாம். ஆனால் அங்கேருந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்கே வந்து ஜேகேக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஜிமின் அப்போ தான் அவர் நோட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஜேகே அவரோட லிஃப்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க லிஃப்ட்க்கு வெளியே. ஏன் வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்ல. இல்லை பாஸ் நீங்கள் போங்க, நான் பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டில் வரேன், லிஃப்ட்டில் யாரும் இல்லைல்ல, ஏறு அப்படின்னு சொல்ல. பாஸ் இல்லை ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அவனும் எதுவுமே சொல்லலை. ஜிம்முனும் சைலண்ட்டாக போயிட்டு ஜேகேவுக்கு கொஞ்சம் தள்ளி அவர் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நின்றுறாங்க. லிஃப்ட்டும் வந்து அந்த 5th ஃப்ளோரை ரீச் ஆக போகுது. சரி ஜேகே அப்படியே நம்ம அந்த ஜிம்மினை பார்க்குறேன். ஒரு மாதிரி ஹாஷாக பேசினது அவருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படியே லைட்டாக அவர் வந்து லைட்டான வாய்ஸில் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜிம்மினை ஹெட்டாக அப்படியே அப் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவர் ஐஸ்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜேகே என்னன்ற மாதிரி பார்க்க. இல்லை ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன்னா ஐம் சாரி, ஏதோ டென்ஷனில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சது கிடையாது, பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜேகே போயிடுறாங்க. சரி ஜேகேக்கு ஜேகே அப்படி சொன்னதோ ஜிமனுக்கு செம்ம ஹாப்பி. அவரால் ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் டைமாக ஜிமினோட நேம் சொல்லி ஜேகே வந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறது, அவரால் அந்த ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலு. ஆனால் ஜேகேவை போகிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபேஸில் ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. பாடி ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை நீ வாயில் சொல்கிற, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இந்த 2 இயர்ஸில் எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே கேபினுக்கு போயிட்டு அப்போ தான் அவரோட கேபினில் அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்காக லேப்டாப்பை ஒர்க் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஜிம்மினோட கேபின் இருக்கிறதே அவர் நோட் பண்ணுறாங்க. ஜிம்மின் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, அங்கே அவரோட கேபின் அதுதான்றது அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. ஜிம்மின் அவரையே பார்த்துட்டு இருந்திருப்பார். சட்டுன்னு ஜேகே பார்த்ததும் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் என்னையே பார்த்துட்ருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்போ தான் கிம் வந்திருப்பாங்க. ஸோ கிம், பாஸ் நம்மளோட டீம் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, நம்மளோட டீமுக்கு கீழே இருக்கவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸோட வேல்யூவை. பட்டு கீழே இவங்க 2 பேர் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பர்சனோட பேர் சொல்கிறாங்க. ஜிகே இவங்க மேலே லீகலாக வந்து ஆக்ஷன் எடுங்க. அவங்க 2 பேர் எனக்கு ஆஃபீஸ் வந்திருக்காங்களான்னு கேட்க, இல்லை பாஸ் நாங்களும் காப்பில் வந்து இந்த மாதிரி லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே சொல்லிடுறாங்க. இன்சைடு ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் அங்கேருந்து கேஃபிடேரியாவுக்கு போயிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு பர்சன் அப்படியே கால் பண்ணி, பாஸ் நீங்கள் சொன்ன 2 பர்சனை நம்மளோட உடன் ஃபேக்ட்ரியில் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல. அவங்க 2 பேரையும் அங்கேயே கட்டி வைங்க, நைட் நான் அங்கே வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே அவங்க மிஸ் ஆகக்கூடாது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸு. இந்த சைட் ஜிமின் அப்படியே ஆங்கரோட அவரோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்டே போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெடாக்காக இருக்குது, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜிமன் இட்ஸ் ஓகே, நீ பாரு, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே தானே, நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே, நம்மளோட பாஸ் திட்டாங்கன்னு ஏதாச்சும்
வருத்தமாக இருக்கியா என்ன அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, என்னோட மிஸ்டேக் தானே, நான் தானே மிஸ்டேக் பண்ணேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஓகே நீ பாஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. ஸோ அது ஒரு ஈவினிங் டைம் தான், ஒரு 4 போல் இருக்கும். இந்த சைடு ஜிமின் நர்வஸாக அவரோட ஹேண்டை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே அப்படியே ஜேகேயோட கேபினை ஒரு மாதிரி நாக் பண்ணுறாங்க. ஜேகே அப்போ தான் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிவிட்டு எஸ் கமன் அப்படின்னு சொல்ல, நிமிந்து பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்ருக்கு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது பாஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, நான் வீட்டுக்கு போகலான் இருக்கேன், இஃப் யூ பெர்மிஷன் நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஜேகே ஒரு செகண்ட் நிமிந்து அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறது. ஓகே எனக்கு உண்மையாலுமே ஹெல்த் இஷ்யூ போல தான் இருக்குது, ஓகே கோ. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஷேர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ், ஐம் சாரி, அது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இருந்தாலும் இதுக்கப்புறம் சேஃபாக ஒர்க் பண்ணணும், புரியுதில்ல? அண்ட் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லு. ஓகே பஸ், நான் கண்டிப்பாக டீம் லீடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஐம் சாரி, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, நீ கிளம்பு அண்ட் டேக் கேர் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே அவருக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடு அப்படியே அவங்க ஹெட்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓ ஓகே ஜிமன், நான் அப்போவே நினச்சேன் உன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காதுன்னு. சரி ஓகே, நான் இங்கே கேல்குலேட் என்ன இதுன்னு பார்க்குறேன், என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிவிட்டு நீ மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு, ஓகேவா? நம்ம என்ன இதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டீமில் இருக்க எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிடுறாங்க. ஜிமின் வெளியே போனதும் அங்கே இருக்க டீமில் இருக்க 2 கேர்ள்ஸும் வந்து அந்த ஹெட்கிட்ட வந்துட்டு, ஆனாலும் ஜிமின் ரொம்ப ஸ்வீட்டில் அவன் நானாக இருந்திருந்தேன்னு நேரத்துக்கு கண்டிப்பாக என்னால் பாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கவே முடியாது. நம்மக்கிட்ட உங்ககிட்ட நான் இவ்வளோ நார்மலாக பேசியிருக்கவே முடியாது, ஏன்னா அவளோட ஆங்கர் ரொம்பவே மோசமானது. ஆனால் பாரு, அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. 2 இயர்ஸாக அவன் நம்ம கீழே ஒர்க் பண்ணுறான். இது வரைக்கும் யாரையும் அவன் ஹர்ட் பண்ணது கிடையாது, யார்கிட்டையும் பேசினது கூட கிடையாது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம், ஆனால் ஜிமின் இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் சொல்லிகிட்ருக்கு. அதில் ஒரு கேர்ள், ஆமாம் நான் கூட அவன்கிட்ட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான், அவனை அப்ரோச் பண்ணணுன்னு கூட நினைக்கிறேன், ஆனால் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல. ஹே, அவன் வேறு டைப் டி, அவனுக்கு பின்னாடி நீயே சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் சொல்லிகிட்ருக்கான். இந்த சைடு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து நம்ம ஜிமன் தான் அவரோட மொபைலை வந்து கால் பண்ணுறாங்க. மொபைலில் இருந்துட்டு செகண்ட் சிம்மில் அன்லாக் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு அவர் ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வெளியே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே செம்ம லக்ஸுரியஸான ஒரு பிளாக் கார் அப்படியே வருது. ஸோ அந்த காரில் ஜிமின் எதுவுமே சொல்லாமல் உள்ளே ஏறிடுறாங்க. ஸோ உள்ளே ஒரு பர்சன் அவர் கையில் இந்த மாதிரி சில ஃபைல்ஸை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. நான் கொடுத்தா, ஆமாம் என்ன டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிங்களா, என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல. பாஸ், இவங்க தான் உங்களோட டீமுக்கு கீழே இருக்க டீமில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க கொடுக்குற அந்த கேதரிங் இன்ஃபர்மேஷனில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அவங்க வேணும்னு தான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அவங்க சாயோட ஆள் அப்படின்னு சொல்லி அந்த சாய் கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அப்படியே ஆங்கரில் சொல்லிகிட்ருக்காங்க. பாஸ், அவன் இது வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஜிகேக்கு கொடுத்துருக்கான், பட் ஜிகே அது எதையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நம்ம நம்ஜூன் பாஸை பீட் பண்ணுறதுக்காக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ஜங்குக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நம்ஜூன் பாஸ் தான் அவரை வந்து அவருக்கு கீழே வைக்கிறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தான் அந்த பேட் தாட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல. அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் கூட வச்சிட்ருக்கவங்களே அவனுக்கு குழி பறிச்சிட்ருக்காங்கன்னு. கூடிய சீக்கிரம் அவங்களோட அந்த முகமுடி கண்டிப்பாக நான் கிழிப்பேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த கார் போய் ரீச் ஆகுது. ஜிமின் அப்படியே இறங்கி செம்ம டென்ஷனில் அப்படியே அந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க. பிகாஸ் அந்த 7 ஸ்டார் ஹோட்டல் ஃபுல் ஆஃப் கண்ட்ரோலே நம்ம ஜிமினோட தான். அவனுக்குன்னு இருக்க சூட் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அவனோட ஃபுல் கண்ட்ரோல், சுற்றி பாடி கார்ட்ஸ் தான் அவனுக்கு வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே அவனுக்கு பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே. இது ஜிமின் அப்படியே அந்த சூட் ரூம்குள்ளே போய்ட்டு நம்ம ஜாக் அவரோட மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி
நம்ம போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு அவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட்டான ஒரு பாத் எடுக்கிறாங்க. அவர் அந்த பாத்தப்பில் உட்காந்துட்டு அங்கே இருக்க அந்த பாத்தப் வழியாக அந்த சிட்டி வியூவை பார்க்குறாங்க. அவ்வளோ லக்ஸுரிஸாக இருக்குது. அந்த சிட்டி சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது அந்த சிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மிரர் வழியாக. பட் ஜிமினோட மனசில் ஒரு சின்ன சந்தோஷம். ஜேகே லிஃப்டில் பேசியிருக்கிறத பார்த்துட்டு, ஜம்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ என் பேரை சொல்லியிருக்க தெரியுமா, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீ வளர்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உன்னோட பேக் போனாக இருந்து உனக்கே தெரியாமல் உன்னோட பிஸ்னஸ்க்காகவும் உன்னோட ட்ரீம்க்காகவும் உன்னோட எய்ம்க்காகவும் நான் பாடுபடுவேன்டா. அது என்னை பற்றி உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போனாலும் பரவாயில்ல. நான் உன்னை லவ் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேன். அப்படி என்னடா பண்ண என்ன பக்கத்தில் இப்படி விழ வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கையில் இருக்க ஜேகேவோட ஃபோட்டோ வச்சு பார்க்குறாங்க. ஜேகேவை பற்றியும் ஜிமினை பற்றியும், ஜிமின் அவர் எப்போ ஜேகே மேலே ஃபால் ஆனாங்க அப்படின்றது. ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ தான் வந்து அவரோட அந்த பிஸ்னஸில் வந்து என்டர் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நம்ஜுன் தான் வந்து அந்த சியோன்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். ஏன்னா நம்ஜுனோட ஃபாதர் ஜூன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பார். அண்ட் நம்ஜுன் வந்ததுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவரோட அந்த பிஸ்னஸை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சைடு ஜியோன் ஒர்க்ஸை மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேகேவோட அப்பாவோட ட்ரீம் என்னென்னா சியோன்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக வந்து ஆகணும். ஸோ அந்த நம்பர் 1ன்ற பொசிஷனை அடையணும் அப்படின்றது தான் நம்ம ஜேகேவோட அப்பாவோட ட்ரீம். ஸோ அது சொல்லிகிட்டே இருப்பார். அவங்க கூட சொல்லுவா, ஏன்பா இப்போவே நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம், ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு அந்த நம்பர் 1ன்ற அந்த பொசிஷன் மேலே ரொம்பவே அப்சஷன் இருக்குது ஜேகே. கண்டிப்பாக நீ அதை பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேகேவும் அதுக்கான வேல்யூ பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேகேக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குது. அது என்னென்னா, ஜேகே எப்போவுமே இந்த அவரோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சிட்டி சென்டரில் இருக்க ஒரு பார்க்கு வருவாங்க. அந்த பாரில் வந்துட்டு அவர் நார்மலாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த வியூஸை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பட் அவர்கிட்ட அதாவது அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசுவாங்க. மேபி அவங்கள வந்து அடிக்கவும் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து அவரை ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா அவர் வந்து கை நீட்டிட்டுவார். அவர் ரொம்பவே கோல்டு, அதெல்லாம் பிடிக்காதவருக்கு. அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப், லவ் அதிலெல்லாம் ரொம்பவே வெறுப்பில் இருப்பார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே லவ் மேரேஜ். அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல கப்புள், நல்ல ஒரு லவ் பாண்டிங் தான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே டை ஆகியிருந்திருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா மேலே அவ்வளோ லவ் வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட வெறுப்பு எந்த அளவுக்குன்னா, நமக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம யார் மேலேனா கேர் பண்ணி லவ் பண்ணோன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க அப்பா கிட்ட கூட டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்து மேலேயும் அப்புறம் இந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலேயும் ரொம்ப வெறுப்பு. ஏன்னா ஒருவேளை ஹாப்பியாக இருக்கிறதால கூட இந்த மாதிரி நடக்கலாம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு தாட். அதனால் அதில் அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இந்த பிஸ்னஸ், ஒர்க்கு, அவங்க அப்பாவோட ட்ரீம் இது மட்டுமாக தான் இருக்கும். அவர் அப்படியே அவரோட மைண்ட் அப்செட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்குன்னு சொல்லிக்க பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா நம்ம யோங்கி தான். ஸோ யோங்கி கூட வந்து இந்த பாரில் தான் வந்து எப்போவுமே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். யோங்கியும் சேம் தான். ஸோ அப்போவே யோங்கிக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே யோங்கிக்கு வந்து அவரோட மேனேஜரை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம தேயாங் தான் அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே யோங்கிக்கு தேயாங் மேம், ஸோ அவங்களோட அந்த லவ் வந்து ரொம்பவே டெவலப் ஆகியிருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம யோங்கியும் ஜேகேவும் அந்த பாருக்கு போயிருப்பாங்க. அந்த பாரில் யோங்கி வர நம்ம ஜேகே அந்த பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஹாலில். ஸோ அப்போ தான்
விஐபி கேபினில் ஒரு பர்சன் அப்படியே மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் சூட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவர் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அப்போ தான் வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது நம்ம நம்ஜுன் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு முடியல ஜிமன் எங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அப்படியே அந்த விஐபி கேபினில் உட்காந்துட்ருக்காரு. இந்த சைடு அது வந்து ஒரு கிளாஸை ஒட்டினாப்பில் இருக்க டேபிள் தான். ஸோ கீழே வந்து நம்ம ஜேகே வந்து சென்டரில் உட்காந்துட்ருக்காரு சோஃபாவில். அவர் பார்த்துக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்கே வந்து உட்காந்துட்ருக்கு. இந்த சைடு நம்ம நம்ஜுன் தான் கேஷுவலாக ஜிமின் கிட்டே பேசிட்டு ஸோ ஜிமினை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ஜுன் அங்கே வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஜிமினோட பார் தான். ஸோ ஜிமின் மோஸ்ட்லி அந்த பாரில் தான் இருப்பான்னு நம்ஜுனுக்கு தெரியும். ஸோ அவனை மீட் பண்ணணுன்ட்டு கால் பண்ணிவிட்டு அங்கே வந்திருப்பார். ஸோ நம்ஜுன் வந்ததும் ஜிமினும் அங்கே வந்திருப்பார். ஜிமின் ஒரு மணி மாஃபியா. ஸோ அவர் பெரிய பிஸ்னஸ் மேனும் கூட. அண்ட் அவர் ஒரு மணி மாஃபியா. எப்படின்னா இந்த நிறைய பொலிட்டிக்கல் அப்புறம் பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களோட இல்லீகல் மணிஸை வந்து பிளாக் மணிஸை வந்து ஒயிட் மணியாக மாற்றி கொடுக்குறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் நம்பர் 1. அது நம்ம நம்ஜுனுக்கும் தெரியும். மற்றபடி யாருக்குமே தெரியாது ஜிமின் அந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் பார்க் இண்டஸ்ட்ரியோட ஒரே வாரிசு. அவங்க அப்பாவும் உசுரோட இல்லை, அவரை இறந்துட்டாங்க. அப்பா ஓகேவா, நம்ம நம்ஜுனோட அப்பா தான் ஜிமினோட பெரியப்பா. ஓகே, நம்ஜுன் வந்து ஜிமினுக்கு பிரதர், அந்த பாண்டிங் தான். ஸோ சின்ன பிரதர். நம்ஜுனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அண்ட் ஜிமினும் அவரோட பிரதர் தான். ரொம்பவே பிடிக்கும் ஜிமின், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜிமினோட அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நம்ஜுனோட அப்பா தான் ஜிமினையும் அவரோட சன்னாக சேர்த்து வளர்த்து அவருக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் அதெல்லாமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜிமினோட அப்பாவும் ஒரு மாஃபியா தான். ஸோ அவர் இந்த ஒர்க்கெல்லாம் அவர் வந்து எப்படின்னா இந்த மிசைல் கன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ட்ரக்கு, இந்த கேர்ள், அந்த மாதிரி இந்த ஆர்கான்ஸ், அந்த மாதிரி டாக்ஸிக்கான மாஃபியாஸ் கிடையாது. இவங்க மணி அப்புறமா இந்த மிசைலர்ஸ் அந்த மாதிரியான விஷயத்த வந்து அவங்க இல்லீகலாக கைமாற்றி கொடுக்கறது தான் அவங்களோட ஒர்க்கு. ஸோ அவங்களுக்குன்னு நிறைய இந்த அசட்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் ஜிமின் அது எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஜிமினோட கேரக்டரும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோல்டு. அவர் யார்கிட்டயே பேச மாட்டார். ஆனால் அவர் ஒர்க்குன்னு வந்துட்டால் யாரையும் கொல்லவும் தயங்க மாட்டார். அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அங்கே மறுபேச்சே கிடையாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அது எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, முதல்ல அங்கே அவங்க கில் பண்ணிட்டா அடுத்த பேச்சே. ஏன்னா அவரோட அந்த மணி மாஃபியாவில் கூட நிறைய அவருக்கான எனிமீஸ் இருக்காங்க. அவரோட பிஸ்னஸை வந்து லோ பண்ணுறதுக்காக நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஜிமினை பற்றி. ஸோ ஜிமின் கேஷுவலான ஆள் கிடையாது. ஆனால் ஜிமினுக்கும் சேம் இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அம்மாவும் கிடையாது, அவங்க அப்பாவும் இந்த மாஃபியா மூலமாக ஒரு கேங் வாரில் இறந்துருப்பார். ஸோ அதனால் அவருக்குன்னு இருக்கிறது இப்போது சொல்லிக்கிறது நம்ம நம்ஜுன் ஃபேமிலி மட்டும்தான். நம்ஜுனுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ஜுனோட சிஸ்டருக்கு ஜிமினை பற்றி அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேயே அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் சாமை வந்து அப்ராடில் ஸ்டே பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ ஜிமினை பற்றி அவளுக்கும் எந்த ஐடியாஸும் கிடையாது. சித்தப்பா பையன் அப்படின்றது தெரியும், ஆனால் அவள் ஜிமினை வந்து பார்த்தது கிடையாது, ஜிமினை பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது. ஸோ இந்த சைடு நம்ஜுன் நம்ம ஜிமினோட ரொம்பவே க்ளோஸ் பிரதர். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாண்டிங். எதாக இருந்தாலும், அதாவது நம்ஜுனுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜிமின் தான் கிளியர் பண்ணி கொடுப்பான். மோஸ்ட்லி சொல்ல போனால் நம்ஜுன் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஒரு ஒன் சைடு பெரிய ஸ்ட்ராங் ரீசன்னு சொல்ல போனால் அது நம்ம ஜிமின் தான். ஓகேவா, ஜிமின் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ஜுனோட அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் விட்டுடு, நீயும் பிஸ்னஸ் பாரு, வேணாம், என்னோட தம்பி இப்படி தான் இறந்து போனா, நீயும் இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் வந்து அவர் மேலே கேர் பண்ணுவாங்க. ஜிமின் அதை எதையுமே கண்டுக்க மாட்டான். ஆனால் அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. அதனால அவங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டான்.
ஸோ அதனால தான் நம்ஜுன் அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். ஜிமன், எப்போதான் ஜிமன் நீ வீட்டுக்கு வரதா ஐடியா? டேட் உன்னை நினச்சி ரொம்ப வரி ஆகுறாங்க. நீ எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேற. எங்கே ஸ்டே பண்ணுற, எங்கே இருக்க, நீ நல்லா இருக்கியா, நீ பண்ணுற பிஸ்னஸ் எவ்வளோ ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆனாலும் நீ பண்ணுறது எங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியல. இதெல்லாம் வேணான்னு எவ்வளோ வாட்டி நாங்கள் சொன்னாலும் நீ கேட்குறதும் கிடையாது. என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிமனை பார்த்ததுமே ஒரு மாதிரி அவரை பிடிச்சி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், என்னை யார் வந்து என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் வந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போ தான் நம்ம யோங்கி வந்து வந்துட்டுருக்காரு வெளியில் இருந்துட்டு. அந்த சைடு யோங்கி வந்து நம்ம ஜேகே பின்னாடி ஜேகே கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க யோங்கியும் ஜேகேவும் ஒரு கேஷுவல் டாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமு நம்ம ஜேகே கிட்ட வந்து ஒரு கேர்ள் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி, அங்கே வந்து டான்ஸ் ஆடுற ஒரு கேர்ள் வந்து அவர்கிட்ட வந்து அவரோட கிளாஸை ஒரு மாதிரி, அதாவது அவர் கையிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஜேகே செம்ம டென்ஷனில் அவள் பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி எல்லாருமே திரும்பி என்னன்ற மாதிரி பார்க்க, ஸோ நம்ம ஜிமினும் நம்ம நம்ஜுனும் கீழே அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த கேர்ள் அப்படியே கீழே விழுந்திருக்கா. ஸோ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. இந்த சைடு யோங்கி தான், ஷங்குக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பிச்கிட்ட, என்கிட்ட வராத, என்னை இந்த மாதிரி டச் பண்ணாத, என் திங்ஸ் என்கிட்ட அந்த வாங்காத, எனக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயம் பிடிக்கல தான் ஹயாங், நான் இங்கே ரெகுலராக வரேன்னா எனக்கு இங்கே வர்றது பிடிச்சிருக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. ஒரு கேர்ளாக இருக்கா, நானும் எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் அந்த பிச் என்கிட்ட இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கிக்கிட்ட அவர் வந்து ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு யோங்கியில் அந்த கேர்ளை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அந்த கேர்ள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இந்த சைடு அப்போ தான் நம்ம நம்ஜுன் நோட் பண்ணுறான், இவனா இவனை பண்ணுறாங்க அப்படின்ற. யார் ஹயா, உங்களுக்கு தெரியுமா அவனை? தெரியுமே, அவனா ஜியான் ஜங்குக், ஜியானோட சன், எங்களோட ஆப்போனன்ட் பார்ட்டி தான். அவங்க அப்பா இப்போ தான் ரீசெண்டாக இறந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா தான், அவங்க ஃபேமிலிக்கு ஒரே வாரிசு. ஸோ அவங்க அப்பா இப்போ தான் இறந்தாங்க. ஸோ இப்போது அவன் ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நாள் தான் ஆகுது வந்து, அதுக்குள்ளேயே அவனோட பொசிஷன் நம்பர் 4லேருந்து நம்பர் 2க்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் அவங்க அப்பாவோட பிக்கஸ்ட் ட்ரீம் எங்களோட 1 பொசிஷனை அடையிறது தான். அதுக்காக தான் அவன் பாடுபட்டுருக்கான். ஜஸ்ட் ஒரு 6 மந்த்லேயே வந்து அவன் இவ்வளோ வளர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்போனண்ட்டா? நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இல்லை ஜிமன், எனக்கு அவனை பிடிக்கும். ஏன்னா அவனோட அப்பாவும் எங்களோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போது அவன் எங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். பிகாஸ் என்னன்னா, அவங்க அப்பா ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அது நாங்கள் 2 பேரும் ஆப்போனண்ட்டாக இருக்கோம். ஸோ எங்கள் அப்பா அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு டவுட்டு. ஆனால் உண்மையிலுமே அது நார்மல் ஆக்சிடெண்ட் தான். அவங்க அப்பா எங்கேயோ இல்லாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. பட் இது அவன் அப்படி தான் நினச்சிட்ருக்கான். அதுக்கான ரீசன் நாங்கள் கிடையாது. உண்மையாலுமே அந்த ஆக்சிடெண்ட் நாங்கள் பண்ண கிடையாது. ஆனால் அவன் எங்கள் மேலே தான் செம்ம கோவத்தில் இருக்கான். எங்களால் என்ன பண்ண முடியும்? அவன் இவ்வளோ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் இந்த நம்பர் 1 பொசிஷன்ன்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஈஸியாக அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டா அவனுக்கு அதுக்கான வேல்யூ தெரியாது. அதை அவன் கஷ்டப்பட்டு அடையணும். அதுக்காக தான் நானும் அவனுக்கு எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மார்ட்டாகவே அவன் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் வேர் பண்ணி சீக்கிரமாகவே வரான். சீக்கிரம் அவன் இந்த பொசிஷனை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆப்போனண்ட்னா அது அவன் தான். எனக்கு அவனை பிடிக்கும். ஆஸ் ஒரு நல்ல ஒரு பிரதர் பாண்டிங்கில் பிடிக்கும். ஆனாலும் அவனுக்கு எங்கள் மேலே அந்த கோவம் தான். ஸோ எங்கள் அப்பா மேலே இருக்க கோவத்தால் அவன் என்னையுமே வந்து ஒரு எனிமையாக தான் ட்ரீட் பண்ணுறான். ஆனாலும் அவன் ரொம்ப பாவமானவன் தான்டா. அவனுக்கு இப்போ ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு சித்தப்பா மட்டும்தான், அவங்க அப்பாவோட தம்பி. அவரோட பேக்ரவுண்ட் சரி கிடையாது. அவருக்கும் ஒரு சன் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி நம்ம ஜேகேவை பேக் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜேகேவோட அப்பா இறந்ததுக்கு காரணமும் ஜேகேவோட சித்தப்பாவாக இருக்கலாம்.
ஜாயாக இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ. இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, அதனால் நாங்கள் இதை எதையுமே பெருசாக எடுத்துக்கலை. இருந்தாலும் அவனை நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஜிமின் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே அந்த கேர்ளை ஒரு மாதிரி ஹாஷாக பேசியிருப்பாங்க. அந்த கேர்ள் அங்கேருந்து எந்திரிச்சு போகவும், யோங்கி ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல அவன் வந்து கத்திட்டு ஒரு மாதிரி கோல்டாக அவரோட ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்ருப்பாங்க. ஜிமினோடய பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நம்ம நம்ஜின் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே இப்படி கிடையாது, அவன் ரொம்ப சாஃப்டாக இருந்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 years முன்னாடி. ரொம்ப சாஃப்ட், ஏன்னா அண்ணான்னு சொல்லி சுற்றி வருவான், ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கரண்ட்லி அவன் ஸ்மைல் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். பிகாஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க மாம் தான். அவங்க மாமுக்கு அவனுடைய 10 year இருக்கும்போதே பிளட் கேன்சர். ஸோ அவங்க இது ஜேகேக்கு தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவனை ஃபுல்லாமே அப்ராடில் தான் படிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ரொம்பவே அவங்க லைஃப்பை வெறுத்தாங்க, வாழ்க்கையவே ரொம்ப வெறுத்தாங்க. அந்த டைமில் தான் ரோட்டில் அவங்களோட செக்கப்பை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஒரு பாய்க்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவன் ஒரு ஏஜ் 10 இருக்கும். அந்த பாய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகவும் அவங்க பதறி போய் அந்த பாயை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவன் காலில் அடிபட்டிருக்கும். ஸோ இவங்க தான் அதுக்கு ரீசன் சொல்லி டிரைவரை பிடிச்சி கத்தி அந்த பாயை வந்து ட்ரீட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவனை கூப்பிட்டு போய் அவனோட பிளேஸ்க்கு விடுறதுக்காக போனாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. அந்த பாய் ஒரு ஆஃப்னேஜ் பாய். ஸோ அவன் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு வரும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இவங்க டேர்ன் ஆகும்போது தெரியாமல் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்னேஜ் உள்ளே போகும்போது அந்த பாய் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இறங்கி அவங்களுக்கு போயிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு ஹக் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ தான் அவங்க நினச்சாங்க அந்த பேபியோட ஸ்மைலை பார்க்கும்போது, ஓகே என்னோடய ஹாப்பினஸ் இவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்க அந்த ஆஃப்னேஜை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆஃப்னேஜில் மொத்தமே ஒரு 100 child இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க, அங்கே இருக்க கிட்ஸை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட பெயினை குறைக்கிறதுக்காக அவங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட டேஸ் அங்கே தான் ஸ்கிப் ஆச்சு. ஸோ ஒரு ஆஃப்னேஜ் 2 ஆஃப்னேஜ் ஆச்சு, 2 ஆஃப்னேஜ் 3 ஆஃப்னேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி 3 ஆஃப்னேஜில் கிட்டத்தட்ட 300 சைல்ட்ஸை வந்து அவங்க ரைஸ் பண்ணி அதில் சில சைல்ட்ஸை நல்லா படிக்க வச்சு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்காக அவங்களோட கம்பெனி மூலமாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க கம்பெனி மூலமாக அவங்கள படிக்க வச்சு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து ஆஃப்னேஜ்க்கு தேவையான எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க மறைமுகமாக. ஸோ இது ஜியோனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் இருந்தது. ஆனால் ஜியோனுக்கு தான் ஒய்ஃபோட ஹாப்பினஸ் அதுதான்னும் போது அதை பற்றி அவங்க ஹாப்பியாக பேசும்போது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட மணியை அதுக்காகவே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட கடைசி நாளும் வந்தது. ஸோ 5 yearsக்கு முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப சீரியஸ் ஆனாங்க. ஸோ அந்த ஆஃப்னேஜில் இருக்க அத்தனை சைல்டும் அவங்களோட டெத்துக்கு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஒரு வருத்தம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த சைல்டு 1 வீக்காக அவங்களுக்காக அவங்களோட அந்த சிமெண்ட்ரியில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட பேரை தான் அவ்வளோ சொல்லி அழுதாங்க. அவங்களுக்காக ரொம்பவே வரியானாங்க. ஸோ இதெல்லாம் ஜியோனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, என் ஒய்ஃப் அவள் டையாக இருந்தால் கூட அவங்களுக்காக இவ்வளோ ட்ரூவாக அவள் சம்பாரித்து வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஸோ அவங்களோட ஒர்க்கை நம்ம ஜியோன் பார்க்க ஆரம்பித்தார். ஜியோன் அவரோட இந்த ஆஃப்னேஜை அவரோட கண்ட்ரோலுக்கு, ஏன்னா அவங்களோட லாஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ அந்த ஆஃப்னேஜில் இருக்கவங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க இருக்க எல்லாரையுமே டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம ஜேகே கிட்டேயும் அவங்க அம்மா லாஸ்ட்டாக விஷ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் அது முட்டாள்தனமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கும் அது பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் சண்டே ஆனால் ஜேகே அங்கே இருக்க ஒவ்வொரு ஆஃப்னேஜ்க்கும் போய் அங்கே இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் கிட்டத்தட்ட இது வரைக்குமே 10 ஆஃப்னேஜ் கிட்ட அடாப்ட் பண்ணி அதுக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அங்கே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் ப்ராப்பரான ஸ்கூலிங்கான எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கான்.
ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் ஒரு மாமுக்கு ஒரு சன்னாக அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவ்வளோ வந்து சாஃப்ட் ஹார்ட்டடு. ஆனால் வெளியே அவன் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அவன் ரொம்பவே கோல்டு, ரூடு, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பான். பட் அவனோட சைட்டில் வந்து அவங்க மாமுக்காக அவன் செய்ய ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் அவன் மறைமுகமாக அந்த விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. அவன் அவ்வளோவும் சாஃப்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஜிமின் ரொம்ப ஷாக்கிங்காக அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? 10 ஆர்ஃபனேஜை அவன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கானே. நம்ம ஏரியாவை தாண்டி இருக்க 10 ஆர்ஃபனேஜ் கிட்ட அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இன்னும் அவன் மறைமுகமாக அவனுக்கு தெரியாத நிறைய ஆர்ஃபனேஜ்க்கு அவன் டொனேட் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்குன்னு ஃபேமிலிஸ் சொல்லிக்க யாருமே கிடையாது. ஸோ அவங்க அம்மாவோட ஹாப்பினஸ் இதுதான்றதால அவன் தொடர்ந்து அவங்க அம்மாக்காக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கான். ஸோ மேபி இந்த விஷயம் கூட வந்து அவனோட சித்தப்பா சாய்க்கு பிடிக்காமல் போகலாம். ஏன்னா அவனுடைய அந்த சேவிங்ஸ், அவனோட மணிஸ்க்காக இவங்க வந்து பேராசைப்பட்டுட்ருக்காங்க ஜேகேவோட சொத்துக்காக. ஆனால் ஜேகே தனக்காகன்னு எதுவுமே அந்தளவுக்கு சேர்த்து வச்சுக்கல. ஸோ அவனுக்குன்னு சொந்தமாக இருக்கிற அவனோட மேன்ஷனை தவிர்த்து மிச்சம் எல்லா மணியும் அவனோட பிஸ்னஸை தவிர்த்து எக்ஸஸ் மணிஸ் ஃபுல்லாமே அங்கே இருக்க ஆர்ஃபனேஜ்க்கு தான் அவன் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன். ஸோ அவன் எந்த ஒரு தப்பான ஒர்க், இல்லீகல் ஒர்க் அது எதுக்குமே அவன் சப்போர்ட் பண்ணவே மாட்டான். தப்புனா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் உடனே எடுத்துருவான். ஆனால் இது அவனுடைய சித்தப்பாவோட ட்ரூ ஃப்ரேஸ் அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக எவ்வளோ புத்திசாலியாக எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அவன் பின்னாடி நடக்கிறது அவனுக்கே தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங், இவ்வளோ வருஷம் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷமும் அவன் ஃபேமிலி மேலே வச்சுருக்க லவ்வால் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான்ல. புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பர்சனை இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேவே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஜேகே அங்கேருந்து யோங்கிக்கிட்ட ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பேசிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஜான் சங்குக் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏய், நான் அவனை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ எப்போ வர? நாளைக்கு டின்னர் இருக்குது, மரியாதை வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்ல. நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடியாது, மரியாதை வீட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்ல. சரி ஓகே. ஆமாம், சாம் எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்க. மேபி சாம் வர இன்னும் 2 இயர்ஸ் ஆகும் அவர் ஸ்டடீஸ் முடிய. சரியா, மரியாதை வீடு வந்து சேரு. சாம்க்கு கூட உன்னை அடையாளம் தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் ஜூன் ரொம்ப வரியாகிறாரா உனக்காக, புரியுதில்ல அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக இல்லீகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை பற்றி வரியாக வேண்டாம், நான் சேஃபாக தான் இருக்கேன், டேட்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஜிமன் அவரோட பாத் டப்பில் இருந்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அன்னைக்கு நான் ஆன ஃபால் எனக்கு தெரியல, உன்னோட சாஃப்ட் ஹார்ட்டட் என்ன உன் பக்கம் வர வச்சு தானே. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், உன்னை பார்க்க ஆரம்பித்தேன், உன்னோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு உன்னோட அந்த சேட் ஃபேஸா இல்லை உன்னோட ஒரு சின்ன சின்ன விஷயமா, நீ அந்த ஆர்ஃபனேஜ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமா, இல்லை என்னமோ தெரியலை, நான் எப்படியோ உன் மேலே ஃபாலோ ஆனேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே க்ரேஸி ஆக ஆரம்பிச்சிட்டேன் சங்குக். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ணது யாருமே கிடையாது இத்தனை வருஷத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கிங்டமில் நான் மட்டும்தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய கிங்டமே மொத்தமாக விட்டுட்டு நான் உனக்காக இங்கே வந்து ஒரு டாக் மாதிரி இருந்திருக்கேன். நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. பட் அது எல்லாமே மணி இருந்தால் என்னை மதிப்பாங்க, அப்படி தானே? ஆனால் அந்த மணியோட வேல்யூவை விட எனக்கு என்னமோ உன்னை பார்க்குறதுல அந்த ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மணி ஏர்ன் பண்ணி நான் எவ்வளோதான் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு அதில் வராத ஹாப்பினஸ் உன் ஃபேஸை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, காமாக இருக்குது உன் ஃபேஸை பார்க்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அது எனக்கு புரியாத ஒரு ஹாப்பி. வாட் எவர், அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வந்து பாத்ரூம் எடுத்து வார் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் வந்து ஃபுல்லாக
பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டு, அவர் வந்து ஹுடி போட்டிருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே அவரோட மேனேஜர் கூட அப்படியே இறங்கி கீழே வராங்க. ஸோ அந்த கார் வந்து வேறு காரு, ஸோ ஜீப் அது. ஸோ அப்படியே உள்ளே ஏறிட்டு அப்படியே வராங்க. கையில் அவரோட கண் வந்து லோட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு அது வந்து இந்த சியோல் சிட்டியோட அவுட்டர் சைடில் இருக்க ஒரு ஓல்டு உடன் ஃபேக்ட்ரி, அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. அது நைட் டைம் ஆகிடுது. சைடு ஜிமின் வந்த ஃபோர்ஸில் உள்ள எல்லாருமே வந்து அவருக்கு பவ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க சுற்றி. இந்த சைடு நம்ம ஜாக்கோ, அதான் ஜிமினோட மேனேஜர் ஜாக்கோ வந்து அவர் கூடவே வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே 2 பர்சனை செம்மையாக அடித்து அந்த சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ஃபேஸ், அவரோட உடம்பு, அவங்க 2 பேர் உடம்புலையும் பயங்கர பிளட் எல்லாம் கிளாட் ஆகி அப்படி இருக்காங்க. பட் மயக்கத்தில் இருக்காங்க. உள்ளே வந்து ஜிமின் அவருக்கு ஆப்போசிட்டில், அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் சேர் போட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் விசிப்பும் சொல்கிறாங்க. ஸோ அவர் கையில் கண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு அந்த 2 பர்சன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், எதுக்கு எங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க, ப்ளீஸ் எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. எந்த தப்பும் பண்ணலையா? ஜேகேயோட ஷேர்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு யார் ரீசன், யார் சொல்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க? அவனோட ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே அவனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. சார் நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ணல சார், எல்லாமே அவரோட அங்கிள் சாய் தான் சொன்னாங்க சார், அதனால தான் நாங்கள் பண்ணோம், இல்லைன்னா அவர் எங்கள் ஃபேமிலியும் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க சார், எங்களுக்கு அந்த பயத்தில் தான் சார் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம ஜிமின் தான், லாயலுக்கான அர்த்தம் தெரியுமா? அவன் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதுக்காக ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனால் போயும் அவனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி அவர் வந்து அவங்க 2 பேரையுமே ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே அவங்கள வந்து அப்படியே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமினுக்கு அவ்வளோ, ஏன்னா அவருக்கு அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அவர் ஜேகேக்கு அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவருக்கான தாட் எதுவுமே கிடையாது. ஸோ ஜேகே வந்து இப்படி டவுன் ஆகுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் அவங்க இருந்தாலும் அவ்வளோதான். ஸோ அவரோட அடுத்த டார்கெட் இப்போ அங்கிள் சாய் தான். ஸோ நான் உடனே சாயை பார்த்தாக்கணும், அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜாக்கெட்டை சொல்ல, பாஸ் அது வந்து நான் சொன்னதை செய், அவள் இன்னும் 1 hourல இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு அந்த சாய் தான் நம்ம ஜேகேவோட சித்தப்பா. ஸோ அவனோட சன் மேக்ஸ், அவங்க 2 பேருமே அப்படியே அவங்க ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காக போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க காரில். ஸோ அந்த காரை ஒரு மாதிரி 4-5 கார் ரவுண்ட் அப் பண்ணுது. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவங்களும் அங்கே அவர் கையில் இருக்க கன்ஸை ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே பேக்கில் இருக்கவங்க அப்படியே அவங்க 2 பேர் மண்டையிலையும் ஒரு மாதிரி அடித்து அவங்க 2 பேரையும் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அவங்க 2 பேரையும் இப்போ ஹைஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே ஜிமின் தான் அப்படியே கால் மேலே கால் பட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவரோட சேரில் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு யாருன்னு தெரியல. ஸோ சாய் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ஹெட்டெல்லாம் பெயினாக இருக்குது, பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. மேக்ஸும் தான், ஏய் யார் நீ, எதுக்கு எங்களை இங்கே கொண்டு வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டுருக்காரு. ஜிமின் அப்படியே அவரோட கன்னை அவரோட மவுத்தில் வச்சு, அதாவது அந்த மவுத் மேலே வச்சு, இங்கே நான் மட்டும்தான் பேசணும், என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இந்த சைடு நம்ம சாய் கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு அவரோட ஃபேஸ்லேயே அவங்க பாடி கார்ட் பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே ஒரு பஞ்சு மூக்குலேருந்து பலுவலன்னு ரத்தம் வந்துட்டுருக்கு. இந்த சைடு சாய் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா சாயோட பக்கத்தில் இருக்க மேக்ஸோட ஹெட்டில் வந்து கன் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாரு, நீ யாருன்னு தெரியல, தயவு செஞ்சு விட்டு, அவன் சின்ன பையன், அவனை எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீ எதை வேணாலும் என்ன பண்ணிக்கோ, நாங்கள் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ப்ளீஸ் என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கேன். பணமா? எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ, நீ கேட்குறத விட உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட 100 மடங்கு இருக்குது, மணிக்காக உங்களை தூக்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லு. அப்போ எதுக்காக எங்களை தூக்கியிருக்க, ப்ளீஸ் எங்களை விட்டு, நான் உங்களை பார்த்ததே கிடையாது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜியோனோட தம்பி தானே நீ?
ஏதோ போனா போட்டுன்னு ஒன்றை அவன் தனியாக இருக்கானுன்னு சொல்லி அடாப்ட் பண்ணி வளர்த்த சைல்டு நீ. அவங்க உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்ததுக்கு அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக இல்லாமல் வளர்த்த அவங்களையே முதுகுல இருந்து குத்துற நீ. அதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்று அதை மர்டர் எய்ம் பண்ணது நீ தானே சொல்லு அப்படின்னு சொல்லு. என்ன சொல்கிற நீ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸ் ஆகுறாங்க. அவர் ஃபேஸ் எல்லாம் ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபாதரோட அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்க்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஸோ இவன் தான் வந்து தப்பா தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்க்கு முன்னாடியே ஜேகேவோட அப்பாவை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து அவர் ஒரு இடத்துல அவரை வந்து மீட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை அவர் போட்டிருப்பாங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்தில் தான் நம்ம ஜிக்கியோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ அது வந்து இயற்கையான மரணமே கிடையாது. ஸோ அவரை அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு அந்த காரில் ஃபுல் ஸ்பீடில் அவர் வந்து அதை ஓட்ட விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆக்சிடெண்ட்டே ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த சைடு அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வைட் ஆகுது. இந்த சைடு ஆஃப்டர் ஆல் பையனுக்காகவும் இந்த சொத்துக்காகவும் உன்னை தூக்கி உன் மேலே பாசம் காட்டி அவ்வளோ லவ் கொடுத்து வளர்த்த உன் சொந்த அண்ணனையே பணத்துக்காக கொண்டு வந்தானே நீ. இப்போது அவன் பையனை கொடுறதுக்காக நீயும் என்னென்னலாம் பண்ணேன்னு எனக்கும் தான் தெரியும். நானும் அதுக்காக என்னெல்லாம் உன்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ணேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அவனோட இந்த வெறி அடங்குற மாதிரி எனக்கு தெரியல. இருக்க அவனுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன்னால் இப்போ அவன் மற்றவங்க முன்னாடி தலை குனிற அளவுக்கு ஆக்கியிருக்கு. நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கே. இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சது ஆஃப்டர் ஆல் அவனுக்குன்னு சொந்தம் யாருமே கிடையாது. சித்தப்பாவாக இருந்து நீயும் தப்பை திருத்தி அவன் கூட அவனை ஒழுங்காக பார்த்துப்பேன்னு நினச்சா நான் உன்னோட வெறி அடங்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நம்ம மார்க்கோட ஹெட்டில் ஒரு மாதிரி அந்த பாடி கார்டு அந்த கன்னை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு நீ யாருன்னு தெரியல, தயவு செஞ்சு விட்டுரு. நான் எதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நான் இனி அப்படி பண்ண மாட்டேன், விடு. நான் ஜிகேயோட பேச்சுக்கே போகல. தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு, அவனை எதுவும் பண்ணிடாத. ஓ, உன் பையன் மேலே கண்ணு ட்ரிகர் வச்சா உனக்கு பதறதில்ல. அப்போ அவனும் உனக்கு சன் தானே. அவனும் உன்னை வாயார சித்தப்பான்னு தானே கூப்பிட்ருப்பான். அவனை கொல்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்க நீ? லிஃப்டில் இருந்து வாட்ச்மேனில் இருந்து அவனை கில் பண்ணுறதுக்கு எத்தனை ஹிட் பேனை வர வச்சுருக்க? கிட்டத்தட்ட 10 அட்டம்ப்ட். ஒரு அட்டம்ப்டில் கூட அவன் மாட்டல. ஏன் தெரியுமா? நீ பண்ணுற ஒவ்வொரு பிளானும் என் கைக்கு வந்து சேரும். நீ வாங்குகிற ஒவ்வொரு ஆளும் நான் அனுப்பினவங்கள தான் இருப்பாங்க. அங்கே அவனை அவங்க கில் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்க, அவனை சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போவாங்க. நானும் உன்னை எவ்வளவோ மன்னிச்சு பார்த்தேன், ஆனாலும் நீ கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற யாரும் உசுரோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் சைடில் இருக்க ஒரு பாடி கார்டு தான் அவரோட கையில் ஒரு 2 இன்ஜெக்ஷனோட வராங்க அந்த பாக்ஸ்லேருந்து. அந்த இன்ஜெக்ஷன் 2 பேரோட நெக்லேயும் ஒரு மாதிரி இறக்குறாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் 2 பேரோட நெக்லேயும் இறக்கிட்டு நீ என்ன பண்ணியோ அதுதான் உனக்கும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவங்க 2 பேரையும் அவங்களோட கார்லேயே ஏற்றி ஸோ அங்கே இருக்க ஒரு மலை மேலே அதை வந்து ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வந்துருச்சு. ஸோ 2 பேருமே டை ஆகிட்டாங்கன்னு ஜேகேவோட காதுக்கு நியூஸ் போகுது. ஸோ அவங்கள லீகலாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டெட் பாடியும் வந்து ஜேகேக்கு கிடச்சிருக்கும். என்னன்னே புரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல பணமாக கிடச்சாங்க அப்படின்னு ஜேகேக்கு வந்து நியூஸ் வந்திருக்கும். என்ன நடக்குது இங்கே? ஒரே நாளில் என்ன சம்மந்தப்பட்டவங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்களேன்னு மண்டையை பிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஜேகே சொன்ன மாதிரி அவருடைய ஷேர் வேல்யூ அப்படியே
5%லேருந்து 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஜேகே செம்ம ஹாப்பியில் அப்படியே அங்கே இருக்க அவங்களோட கம்பெனி டீம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். பட் இருந்தாலும் அவருக்கு அவங்க சித்தப்பா இறந்ததுன்னு நினச்சி ரொம்ப வருத்தம். ஏன்னா அவர் அவங்க சித்தப்பாவையும் அப்பாவையும் ஒரே ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துருந்துருப்பாங்க. சேம் அவனுக்கு அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா மேலே தான் ரொம்ப பாசம். அவனுடைய தம்பி மேக்ஸையும் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களோட கேரக்டர் அவருக்கு தெரிஞ்சுமே அவர் அவங்க மேலே கேர் பண்ணியிருப்பார். ஸோ இறந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே அவரோட பிஸ்னஸில் அப்படியே அவரோட பொசிஷனை ஹை ஆக்கிட்டே போகிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம நம்ஜூனுக்கும் கொஞ்சம் தான் வந்து ஷேர்ஸ் வேல்யூவில் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ 2 பேரும் ஈக்குவல் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர ஈக்குவலில் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ஜேகே வந்து அவரோட பிஸ்னஸை வந்து ஹை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஆஃப்டர் ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிமினும் அவருக்காக எல்லாத்தையுமே பேக் சைடில் இருந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ஜூனும் சொல்லியிருப்பாங்க அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், இதுக்கப்புறம் அவன் இனிமேல் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்க மாட்டேன், ஸோ அவனோட பொசிஷனை அடையட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் சொல்லியிருப்பாங்க. அதனால ஜிமன் வந்து அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்திட்டு ஜேகேக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ஆஃப்டர் 6 மந்த் கழிச்சு நம்ம சியோலே நம்பர் 1 என்ற அந்த பொசிஷனை அடையிறாங்க. ஸோ நம்ஜூனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜேகே ஒரு வழியாக அவனோட அந்த பொசிஷனை அடைஞ்சிட்டான். ஸோ அவங்க அப்பாவோட ட்ரீமை வந்து அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ஸோ அவர் வந்து லோ ஆனதை பற்றி அவர் கொஞ்சமும் அதை பற்றி ஃபீல் பண்ணலை. இந்த சைடு ஜேகே எல்லாரையுமே ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. நம்ஜூனுக்கும் அந்த பார்ட்டியோட கார்ட் போய் சேருது. ஜிமின் வந்து ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின்கெல்லாம் அந்த கார்ட் போய் சேருது. ஜிமின் கங்க்ராட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் லிஃப்டில் பேசினதுக்கப்புறம் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் ஸ்டாஃப் பாஸ் அப்படியே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பாண்டிங் அந்த மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட பேசுகிறது, டைம் கிடைக்கும்போது சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம், அந்த மாதிரி அவருக்கு வந்து ஜேகே லிஃப்ட் கொடுக்குறது, அந்த மாதிரியில் ஜிமின் மேலே வந்து ஜேகேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ இப்போது அவர் நம்பர் 1 ஆனதில் ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்ட்டி கொடுத்துருப்பாரு. இந்த சைடு அந்த பார்ட்டிக்கு இருக்கிறதால அங்கே வந்து ஜேகேவால் கண்டுபிடிக்க முடியல ஜிமினை. பட் அவரோட ஐஸ் ஜிமினை தான் தேடிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மேனேஜர் வந்து சார் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு நம்ம நம்ஜூனும் வந்து ஜேகேக்கு விஷ் பண்ணுறாங்க, ஹேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகே நீ நினச்ச மாதிரியே நம்பர் 1 மிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்க ஜேகே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன், எனக்கு ஒப்பனண்ட்டாக இருந்ததில் எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா உன்னால் நான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணேன், நான் இந்த விஷயத்த உனக்காக செய்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஜேகேவும் அப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சிரிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹயாங், பரவாயில்லே என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணி அவருக்கு சாஃப்டாக ஒரு ஹக் கொடுக்குறாங்க. இந்த சைடு நம்ம அங்கிள் ஜோன் கூட வந்து ஜேகே கிட்ட பேசுகிறாங்க. ஜேகே ஹக் பண்ணி உங்கள் டேடை நாங்கள் எதுவுமே பண்ணலடா நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், என்னோடய சின்ன மிஸ்டேக்கால் உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் நான் பேசாமல் உங்களை இனிமே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன்ல, நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாருக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறான். ஸோ ஜேகேயோட அந்த பார்ட்டிக்கு ஒரு கேர்ள் வரா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ஜூனோட சிஸ்டர் சாம் தான். அந்த கேர்ள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அந்த கேர்ள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ஜூன் பக்கத்தில் நிற்க நம்ம ஜூன் தான் அப்படியே அவருக்கு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது என்னோட டாட்டர் இப்போ தான் வந்து அப்ராட்லேருந்து 2 months தான் ஆகுது சாம் அப்படின்னு சொல்ல ஜேகேயும் பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஹாய் ஜேகே எப்படி இருக்க, நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாம் பேசிகிட்ருக்க. சரி நம்ஜூன் தான் அப்படியே அங்கே இருக்க சாமை பார்த்துட்டு சாம் போகலாமா அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் ஜேகே கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, சாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் சொல்ல, ஜூன் தான் விடேண்டா அவன் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காள பேசிட்டோம் விடு அப்படின்னு சொல்ல, ஆனால் டேட் அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஜிமின் ஜேகே 1 side அலோவ் பண்ணுறது நம்ஜூனுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம நம்ம மிஸ்டர் ஜூனுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து அவளோட
டாட்டருக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு போல் அப்படின்றதால தான் அவர் வந்து சரி அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த சைடு பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன் அவரோட மாஸ்கை வேர் பண்ணிவிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி கோட் ஷூட் வேர் பண்ணிவிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் ஹேர் எல்லாம். ஆனால் அவரோட ஃபேஸ் வந்து கவர் ஆகியிருந்திருக்கு. ஸோ அங்கே நிறைய பேர் அது மாதிரி வர்றதால ஜேகே அதை எதுவுமே கேர் பண்ணிக்கல. இந்த சைடு அவரோட ஐஸ் அப்படியே ஜேகே மேலே தான் லாக் ஆகுது. பக்கத்தில் ஒரு கேர்ள் அவர் ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஷேக் பண்ணி பேசிகிட்ருக்கு. ஜேகே அந்த கேர்ளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹே சாம், நீயா இது சின்ன பொண்ணாக இருந்த, இவ்வளோ வளர்ந்துட்ட, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. தேங்க்யூ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த சைடு ஜிமினோட ஐஸ் அப்படியே ஜிகே மேலேயே லாக் ஆகுது. அவர் அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சைட்டில் இருக்க வேலை அப்படியே நின்றுட்டு அங்கே இருக்க ஒரு ட்ரிங்க்ஸை ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடை திரும்பின மாதிரி இருக்கிறதால ஜேகேவால் நோட் பண்ண முடியல. அந்த கேர்ள் வந்து ஒரு மாதிரி வார்மாக ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. இந்த சைடு ஜிமனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த கிளாஸை இருக்க பிடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ஜுன் தான் அப்படியே திரும்பி பார்க்கும்போதே அவர் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாங்க ஜிமன் அங்கே வந்துட்டான் அப்படின்னு. ஸோ நம்ம ஜேகே இன்சைட் சாம் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது அவன் எங்கே தப்பாக நினச்சிட போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நம்ஜுன் அவங்ககிட்ட போகிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம ஜூனா தான் என்னாச்சுடா எங்கே போகிறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா இருப்பா நான் ஜிமின் கிட்டே பேசிட்டு வரேன். ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்ல அவன் அங்கே இருக்க அவன் வருவான், அவன் நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்ல ஓகே அவனை போய் கூப்பிட்டு வா, சாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. அவன் சாமை பார்க்கவே இல்லை, அவன் வந்து கூட 2 மாதம் ஆச்சு, அவன் வந்து பார்க்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஐயோ அதுதான்ற நான் போய் பார்த்துட்டு வரேன், பிரச்சனை பெருசாக வரத்துக்குள்ளே நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜன் அப்படியே போகிறான் ஜிமின் கிட்ட. ஜிமன் ஒரு மாதிரி ஆங்கர் ஐஸோடு அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கேன். நம்ஜன் அங்கே போயிட்டு ஜிமன் அப்படின்னு சொல்ல ஐயா என்ன பண்ணுறீங்க நகருங்க அப்படின்னு சொல்ல இருடா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசுடா நவருங்க அப்படின்னு சொல்ல அது நம்ம சாம்டா அப்படின்னு சொல்ல அப்படியே ஜிமன் அப்படியே நம்ம நம்ஜுனை பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன் 2 monthsக்கு முன்னாடியே நம்ம சாம் வந்துட்டா, ஆனால் நீ தான் ஜேகேவோட ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவன் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்னு. அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. ஸோ சாம் தான் ஜேகே கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீ ஏதோ நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல இது நம்ம சாமா நம்ம சாம் தான், எனக்கு அவன் மேலே எந்த கோபமும் கிடையாது, நீங்கள் நகருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் நார்மலாக பேசிட்டு இந்த சைட் சாமும் பேசிட்டு அவங்க அப்படியே அந்த பார்ட்டி ஸோ ஜேகேவோட பார்ட்டியில் ஜிமன் ஜேகேவே வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு ஆங்கர். ஸோ என்னென்னா ஜேகே இது வரைக்குமே இந்த கேர்ள்கிட்டையும் பேசி ஜிமன் பார்த்ததே கிடையாது. இந்த 2 yearsக்கு மேலே ஜேகே பின்னாடி ஜிமன் எங்கே போனாலும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவர் சாம் கூட அந்த பார்ட்டியில் பேசினது, அப்புறம் அங்கே இருக்க நிறைய அந்த பார்ட்டிஸ்க்கு பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் அண்ட் அவங்களுடைய அதாவது டாட்டர்ஸ் கிட்டலாம் பேசினதெல்லாம் பார்க்க ஜிமனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும். ஸோ அங்கே அவர் மாஸ்க் வேர் பண்ணி தான் இருப்பார். ஆனால் ஜேகேவோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அங்கே அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ ஜிமனுக்கு அது பொறுக்கவே முடியல. ஒரு வழியாக அந்த பார்ட்டி எண்ட் ஆகுது. ஜேகே செம்மையாக ட்ரிங்கிங்கில் இருக்கார். ஏன்னா அங்கே இருக்க எல்லாருக்கூடயும் சேரப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் குடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அவருடைய ஸ்டேட்லேயே இல்லை அவர். ஸோ அவரோட மேனேஜர் ஜேகேவை ட்ராப் பண்ணுறதுக்காக அவரோட காருக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது அங்கே ஒரு பர்சன் நம்ம ஜேகேவை அப்படியே அவரோட ஷோல்டரில் வாங்குறாங்க. இந்த சைடு அவங்க மேனேஜர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜேகேவை வாங்குறது நம்ம ஜிமன் தான், அவரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு. ஸோ அப்படியே அவரோட காரில் ஏற்றுறாங்க. ஸோ அதாவது ஜிமனோட காரில் அவங்க டிரைவரை வர சொல்லி அவரோட காரில் ஏற்றிருப்பாங்க. இந்த சைடு மேனேஜர் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஜேகேவை நான் பார்த்துக்கிறேன், இது பாஸ்க்கு ஒன்றும் ஆகாது, அவன் என் கூட சேஃபாக தான் இருப்பான், நீ மற்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு கிம் ஏதோ சொல்ல வரத்துக்குள்ளே பின்னாடியிலேருந்து நம்ம ஜிமினோட மேனேஜர் நம்ம ஜாக் தான் அப்படியே நம்ம கிம்மை அங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி கிம் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஜிமினும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஸோ அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, நீ இன்டர்ஃபியூ ஆகாத, அது உனக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக் நம்ம கிம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா
ஓகேடா, இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த கேட்ட வரைக்கும் இந்த பாட்டு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? அண்ட் நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஜிமினோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பேபிமா அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்டு நான் அவங்ககிட்ட சொல்லாத ஸ்டோரின்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இதுதான் தோணுச்சு. அண்ட் ஸோ இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி மாடலில் நான் போடலாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கடா. ஸோ இந்த மாதிரி வேரியேஷனில் ஸ்டோரிஸ் ஜிமினை கொடுக்கலாமா, ஜிமினுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களை ஏதாச்சும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா சாரிடா. இதோட கண்டினியூ வந்து நான் டெலகிராமில் போடுறேன். மறக்காமல் வந்து அங்கே கேட்டுட்டு அதுக்கான கமெண்ட்ஸ்